ஓம் விக்னேஸ்வரா போற்றிவோம் நவக்கரனர்களை போற்றி. மேசராசினியர்களுக்கு வணக்கம். மேசராசி காலப்புருஷ சக்கரத்தின் முதல் வீடு, அங்கார பகவானின் ஆட்சி வீடு. அசுபதி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் கொண்டிய ராசி மண்டலம். மேசராசிக்கு கிரக நிலையில் நல்லா இருக்குது. இந்த வருட கடைசி நல்லா தான் இருக்குது. டிசம்பர் மாதம் ஆரம்பமும் நல்லா தான் இருக்குது. புது வருட ஆரம்பமும் நல்லா தான் இருக்குது. ஓகே நேயர்களே, இப்போ யோகங்கள் ராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. முக்கியமாக மூணு தரப்பட்ட யோகங்கள் சிறப்பாக இருக்குது. கிரகமலைய யோகம் அதில் முக்கியமாக வருது. கிரகமலைய யோகம்னா கிரகங்கள் தனித்தனியாக இருக்கும், இயல்பு நிலையில் இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசியை சுற்றி உள்ள 12 வீட்லேயுமே கிரகங்கள் தனித்தனியாக இருக்குது. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு, 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீசவக்கரம், 5ஆம் இடத்துல இன்றைக்கி சந்திரன் இருக்கிறாரு, சிம்மத்தில் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, 6ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லை, 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு, 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு, 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, 11ஆம் இடத்துல சனி பகவான், 12ஆம் இடத்துல ராகு. ஸோ இப்படி கிரகங்கள் தனித்தனியாக அணிவகுத்து இருக்கிறது கிரகமலைய யோகம். அதுபோக 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. மேசராசிக்கு அப்பழுக்கற்ற யோகர் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நவரத்ன மலைய யோகம் இருக்கிறது. அதுபோக சூரியனை மையப்படுத்தி அமைகிற ஒரு முக்கியமான யோகம் உபயசாரி யோகம். அந்த யோகமும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. ஏன்னா சூரியனுக்கு 2 பக்கமும் கிரகங்கள், சுப கிரகங்கள் இருக்கிறாங்க. சுக்கிரன் புதனும் தனித்து இருக்கிறது இந்த உபயசாரி யோகம். இது ஒரு நல்ல யோகமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கிளாரி யோகம். கிளாரி யோகம் அப்படின்னா ஒரு யோகம் கிளர்ந்து எழுதுது. அந்த யோகத்துடைய வேகம் அதிகமாக இருக்கும். அந்த யோகம் எங்கே சார் இருக்குது அப்படின்னா உங்கள் ராசிக்கு 6, 12ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு இருக்குது. ராகுக்கு வீடு கொடுத்த குருவும் கேதுக்கு வீடு கொடுத்த புதனும் சமசத்துவமாக சந்திச்சுக்கிறாங்க. இது கிளறி யோகம். இப்படி பலதரப்பட்ட யோகங்கள் ராசியை சுற்றி மையமாக இருக்குது. இதில் இந்த நவரத்ன மலைய யோகமும் உபயசாரிய யோகமும் ராசிக்கு 9ஆம் இடத்தை சார்ந்து இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, பலன்கள் எப்படி சார் இருக்குன்னா மிகச்சிறப்பாக இருக்குது. 9ஆம் இடத்துல இருக்கிற புதன் சூரியன் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. பொதுவாக சூரியன் மேசராசிக்கு அப்பழுக்கற்ற யோகர், நல்ல பலன்களை கொடுப்பாரு. 5 குடையவன், பஞ்சமாதிபதி. நீங்கள் மேசராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, நல்ல பலன்களை சூரியன் கொடுப்பாரு ராசிக்கு. ராசிக்கு இது மனம், உடல். அதாவது ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ராசிக்கு பலன் கேட்குறீங்கன்னா அது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒத்து வராது. வெளிவட்டார தொடர்புக்கு வரும். நீங்கள் சார்ந்த விஷயங்கள், தொழில், வியாபாரம், பிறர்கிட்ட நீங்கள் அணுகிறது, இப்படிப்பட்ட சில விஷயங்களுக்கு ராசி ஒத்து போகும். அதனால தான் நம்ம வெளிவட்டாரத்தில் நம்மளை கேட்குறாங்க, உங்கள் ராசி என்ன கேட்குறாங்க. ஸோ ராசி ஒரு மனிதனுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ராசி முக்கியமாக இருக்குது. ஒரு ஆண் பெண் இருபாலர் திருமணம் பண்ணுறாங்க, இல்லைன்னா காதலிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல், நட்பு, இல்லைனா எதிர்ப்பு, இப்படி எதாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்குள்ள ஒரு உறவை மேம்படுத்துறதுக்கு ராசி முக்கியமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ராசி தனி மனிதனுடைய வெளிவட்டார தொடர்புகளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அப்பேற்பட்ட ராசி மேச ராசிக்கு சூரியன் 5 கூடியவன். அவர் இப்போ 5க்கு 5ஆம் இடம் தனுசுல இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, தனுசுக்கு வீடு கொடுத்த குருவும் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுவும் சிறப்பு தான். ஸோ 9ஆம் இடத்துல இருக்க சூரியன் நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. அருமையான அமைப்பு. 9, 10, 11 இந்த இடங்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. 9ஆம் இடத்துல சூரியனுக்கு 2 பக்கம் சுக்கிரன் புதன், 10ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல சனி பகவான் சிறப்பாக இருக்குது. ஸோ ஒரு 3 விதமான யோகத்தால் இப்போதைக்கு மேசராசிக்கு யோகம் இருக்குது. நல்ல சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குன்னா, இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து கிடைக்கும். உங்களுக்கு தாப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். தாப்பனுடைய அனுக்கிரம் இருக்கும். குடும்பத்தில் தாப்பன் நல்லபடியாக இருப்பார், லீட் பண்ணுவார். வியாபாரம், தொழில் பண்ணுறவங்களும் மிகச் சிறப்பாக இருக்கும். அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகள் மிகச் சிறப்பாக இருக்கும். சரியா, அதுபோக சூரியன் விதாக்காரகன், பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர். நல்லா இருப்பீங்க, ஆள் ஆனஸ்டாக இருப்பீங்க, கௌரவமாக இருப்பீங்க, பிறரை சார்ந்து இருக்க மாட்டீங்க, சுயநலமாக இருப்பீங்க. அதாவது இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. சரியா, இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற மனநிலையில் இருப்பீங்க. தானும் மகிழ்ந்து பிறகு மகிழ வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் உருவாகுது உங்களுக்கு. சரியா நேயர்களே, அடுத்த வருட காலம் மிகச்சிறப்பாக இருக்குது. ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறார். தை மாதம் 10ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறாரு. அடுத்து சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2, 7 கூடியவன், தன குடும்ப வாக்கு சனாபதி, கலசர சனாபதி ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பவனை போய் சுபத்தப்படுத்துறாரு. ஸோ உங்களுக்கு அடுத்த வருட நாட்கள் ஒரு 2 மாத காலம் நல்லா இருக்குது. நான் புத்தாண்டு முன்னிட்டு சொல்ல மாட்டேன். புத்தாண்டு நியூ இயருங்கிறது நமக்கு கிடையாது. சரியா நேர்களே, அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த யோகம் 3 தரப்பட்ட யோகம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த யோகத்தால் என்ன பலன்கள் சொல்லிட்டு பின்னாடி சில தகவல்கள்லாம் சொல்கிறேன். உங்கள் ராசிக்கும் ஜனன லக்கணத்துக்கும் சூரியனோட அன்பளிப்பு எப்படி இருக்கும் அந்த தகவலும் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கப்படுகிறது. சூரியனை மையப்படுத்தி நிறைய தகவல்களை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் எல்லாம் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். லிங்கில் உள்ள வீடியோவும் பாருங்கள். அதை பார்த்தாலே ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த காலகட்டம் உங்களை எப்படி சார் கொண்டு போகும் அப்படின்னா, ஆள் கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருக்கும். சரியா, உங்களுக்கு சில உணர்வு இருக்கும். அதாவது எப்படின்னா, எப்பயுமே ஒரு எச்சரிக்கையாக இருப்பீங்க. எந்த தவறும் பண்ண மாட்டீங்க. முன்னெச்சரிக்கை இருக்கும். சரியா, ப்ரீகேஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொன்ன மாதிரி வருமுன் காப்போம் வளமாக இருப்போம்னு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அது குறிப்பாக அரசு உத்தியோகம் பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சூரியன் ஒரு அரச கிரகம். அதனால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். தனியார் உத்தியோகத்துக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம் தான், தொழிலை குறிக்கும். அதனால் தனியார் அல்லது அரசு சம்மந்தப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு ஒரு மேன்மை இருக்கும். உங்கள் வேலையை மற்றவங்ககிட்ட கொஞ்சம் இது பண்ணுவீங்க, ஷேரிங் பண்ணுவீங்க. வேலை பார்க்குற இடத்துல வேலையை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவீங்க. அது நல்லபடியாக முடியும். அது உங்களை விட உங்களுக்கு எதிர்பார்ப்பு நல்லபடியாக இருக்கும். குறிப்பாக படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பு மிக சிறப்பாக வரும். உயர்கல்வி போகிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஏற்பாடு இருக்கும். சூரியன் ஒரு வெகுஜன தொடர்புக்குள்ள கிரகம் தான். சூரியனும் சனி பகவானும் அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறது வெகுஜன தொடர்புல நல்ல ஒரு இடத்தை கொடுக்கும். இந்த உபயசாரி யோகம் நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க. உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, செல்வாக்கை கொடுக்கும். நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 5, 2, 7, 3, 6 இந்த காம்பினேஷனில் பலன்களை கொடுக்கும். பூர்வ புண்ணியம் கிடைக்கும். பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு, திருமண அமைப்பு இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகளை நினச்சி நல்லா பெருமைப்படுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். தகப்பனுக்கும் மனுக்கும் நல்ல உறவு நல்லபடியாக இருக்கும். நல்லா இருப்பீங்க. சரியா, குடும்பத்தில் உங்களுடைய அணுகுமுறை நல்லாயிருக்கும். எல்லோரும் உங்களை ஏற்றுக்குருவாங்க. கடனுமுன உறவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 7 கூடையவன் 7க்கு 4ஆம் இடம் 10ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதனை வேறு பார்க்குறாரு. ஸோ அந்த பிருகுமங்கல யோகமும் உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த யோகத்தின்படி பார்த்தோம்னா கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போவீங்க. மனைவி கூட சேர்ந்து வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அதுபோக கூட்டு தொழில், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சொந்த பந்தங்களும் வீட்டுக்கு வந்துட்டு போங்க. நட்பு நிலை நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. 3, 6ஆம் இடங்கள் தைரிய, வீரிய, காரியஸ்தானம், சகாஸ்தானம் நல்லா இருக்குங்க. மறைந்த போது நிறைந்த பலன்களை தருவார். அவர் சூரியனுக்கு பின்னாடி அப்பழுக்கற்ற யோகராக இருக்கிறதுனால சூரியனை நல்லா புஷ் பண்ணுவார். நல்லாயிருக்கும். சரியா, நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். இல்லைனா தூர இடத்துக்கு போகலாம், டெபுடேஷன் போகலாம், கேம்ப் போகலாம். இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கும். சரி, ஆனால் அதனால் சந்தோஷப்படுவீங்க. நல்ல லாபம், கையில் லாபம் இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சுப கிரகங்கள், கிரக மலை யோகம் நல்லா இருக்குது. அதில் முக்கியமான யோகம் நவரத்தின மலை யோகம் மிகச்சிறப்பாக இருக்குது. அதுபோல் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்குது. தனமலை யோகம். தனம்னா என்ன? பணம். சரியா, அந்த குருவுக்கு புதனுடைய பார்வையும் இருக்குது. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மிக கூடுதலாக இருக்குது. அதுபோல் உபயசாரி யோகம் சொன்ன பார்த்தீங்களா, சூரியனுக்கு 2 பக்கம் சுக்கிர புதன் தனித்து இருக்கிறாங்க. அதே நேரத்தில் குரு பார்வையிலும் இருக்கிறாங்க. ஒரு கல்லில் 3 மாங்காய் மாதிரி மேசராசிக்கு இப்போ யோகங்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. ஒரு ஜோதிடர் அந்த யோகத்தெல்லாம் கண்டுபிடிக்கணுங்க. அந்த யோகத்தெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஒரு ஜோதிடர் வேலை. இப்படி நிறைய யோகங்கள் வரும். கோச்சாரத்தில் கிரகங்கள் தங்களுக்குள்ள ஒரு டீமை அமைச்சுக்கிட்டு யோகங்களை கொடுக்கும் குறிப்பிட்ட ராசிக்கு. அந்த யோகம் எந்த யோகம்னு அதை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஜோதிடரோட வேலை. ஓகே, இந்த காலகட்டம் நல்லா இருப்பீங்க. சரியா, பெரிய மனிதருடைய சங்கல்பம் கிடைக்கும். அதனால் ஒரு ஏற்றம் இருக்கும். நல்லா இருப்பீங்க. சொந்த பந்தத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. சரியா, எந்த ஒரு பிரச்சனையும் ஈஸியாக தீர்த்துருவீங்க. குறிப்பாக அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, அரசாங்கத்தில் நிதியமைச்சத்தில் இருக்கிறவங்க, இல்லைன்னா பெரிய மந்திரிக்கு பிஏ இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். உங்கள் செயல்பாடு பாராட்டக்கூடியதாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல பல புதுமைகள்லாம் பண்ணுவீங்க. கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கும். சூரியன் ஒரு படைப்புக்குள்ள கிரகம். அதனால் படைப்பாளிகள் நல்லாயிருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, திரைப்படத்துறைன்னு இல்லை, எல்லா துறையும் நல்லாயிருக்கும். குறிப்பாக திரைப்படத்துறை சிறப்பாக இருக்கும். ஏன்னா சூரியனுக்கு 2 பக்கமும் சுக்கிரன் புதன் அந்த கலையை குறிக்கிற கிரகங்கள். சுக்கிரன் புதன் இருக்கிறனால திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள், டைரக்டர் வேலை பார்க்குறவங்க, கதை வசனம் எழுதுறவங்க, கட்டுரை எழுதுறவங்க, நாவல் ஆசிரியர், இப்படி நிறைய சொல்லலாம். படைப்பாளிகள் யாராக இருந்தாலும் நல்லபடியாக இருக்கும். அதுவும் மற்ற துறையிலும் படைப்பாளிகள், கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க, சில காரியங்களை உருவாக்குறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கப்படுகிறது. நீங்களும் நல்லா இருப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல அதிகாரிகிட்ட நல்லா க்ளோஸாக இருப்பீங்க. எனக்கும் நல்லபடியாக இருக்கும். புதுசாக எதனாச்சும் ஆரம்பிப்பீங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கிறவங்க, ஒரு 50 வயசு தாண்டி ஒரு வாழ்க்கையில் செட்டில் ஆனவங்க எதனாச்சும் தன் பேரில் ஒன்று ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்தலங்கள் ஆரம்பிக்கணும், ஒரு கல்வி அறக்கட்டளை ஆரம்பிக்கலாம், இல்லைனா எதனாச்சும் ஒரு கோயில் திருப்பணி ஆரம்பிக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலத்தை நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியன் 5 கூடையவன். உங்கள் ராசிக்கு 9, 10 கூடியவர்கள் யார்? சனி பகவான் தான். அவர் எடுத்து சுபத்துவம் மாறப்படாது. தர்மகர்மாதி யோகம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் ஆலய பணிகள்லாம் நல்லாயிருக்கும். சரியா, நேரில் ஆலய பணிகளுக்கு நல்ல ஒரு காலகட்டம் இருக்கும். அந்த பணி சம்மந்தப்பட்டவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தந்தை மூலம் நல்ல வருமானம் இருக்கும் குடும்பத்தில். சரியா, அதனால் நல்லா சிறப்பாக இருப்பீங்க. புதிய சொத்துக்கள் கிடைக்கும். சுயாரித சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படி ஒரு 3 வகையான யோகங்கள் மேசராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. நேர்களே, நல்லா இருக்கும். சரியா, நல்லா இருக்கிறீங்க.
நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. கிரகங்கள் தங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு நிலையை கோர்த்துக்கிட்டு நல்ல விதமாக இருக்குது. 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு, சிறப்பு தான். கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு, 2 கூடியவன். எப்படி அதோட பலன்கள் கண்டுவிட்டோம்னா, இந்த டீம் ஒர்க் பார்க்குறாங்கல்ல, ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, கூட்டு தொழில், அசோசியேஷன் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல வருமானம் வரும். அந்த வருமானம் அப்படியே வீட்டுக்கு வரும். சரியா நேரில் அந்த வருமானத்தை அப்படியே வீட்டில் கொடுப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதை வந்து சுக்கிரன் சிறப்பாக செய்வார். அடுத்து 11ஆம் இடத்துக்கு போனாலுமே சனி பகவானை சுபத்தப்படுத்துவார். அருமையான அமைப்பு. 2, 7, 9, 10 ரொம்ப டாப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து வருகின்ற நாட்கள் வளமாக இருக்கும். எல்லை சனியுடைய தாக்கம் வரத்தான் போது, இல்லைன்னு சொல்ல முடியாது. மார்ச் மாதத்துக்கு மேலே வரும். ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லை சனியுடைய தாக்கம் இருக்கும். இருந்த போதிலும் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால அந்த தாக்கம் வெகுவாக குறையும். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். பொதுவாக மேச ராசியில் வந்து ஏழரை சனி யாருக்கு சார் பாதிக்கப்படும் அப்படின்னோம்னா, உங்கள் ராசி கடத்தை எடுத்துக்கோங்க. ராசி கடத்தில் வந்து சனி பகவான் மீனத்தில் இருந்தாருன்னா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டார். பொதுவாக நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, மேசராசி சேர்ந்தவர்களுக்கு வந்து சனி பகவான் வந்து மீனத்தில் இருந்தார்னா ஏழரை சனியோட தாக்கம் இருக்காது. ஏன்னா அடுத்த ஒரு மீனத்தை தான் வரப்போறாரு. பொதுவாக மீனத்தில் இருக்கிற சனி பகவான் ஏழரை சனி வரும்போது அந்த தாக்கத்தை கொடுக்க மாட்டார். அதுபோக உங்கள் ஜனன ஜாதகத்தில் மீனத்தில் குரு இருந்தாலுமே ஏழரை சனியோட தாக்கம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் இருக்கிறவங்களுக்கு ஏழரை சனியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3, 6, 9, 10, 11 இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதாவது உங்கள் ராசிக்கு, நீங்கள் பிறந்த ராசிக்கு, மேச ராசிக்கு சனி பகவான் வந்து எந்த இடத்துல இருக்கணும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து மிதுனத்தில் இருக்கலாம், கன்னியில் இருக்கலாம், மகரத்தில் இருக்கலாம், கும்பத்தில் இருக்கலாம். சரியா 3, 6, 10, 11 இந்த இடத்துல இருந்தாருன்னா ஏழரை சனியில் வந்து பெருசாக பாதிப்பு எதுவுமே இருக்காது. அதுபோக வந்து சனி பகவான் சுபத்துவமாகவும் இருக்கணும். கெட்டு போகாமல் இருந்தாலும் கெட்டு பலன்களை கொடுக்க மாட்டார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகே நேரில், அதனால் ஏழரை சனியை பற்றி ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு மீனத்துக்கு தான் வராரு அவர். சரியா உங்கள் ராசிக்கு 9, 12 கூட வீட்டுக்கு தான் வராரு. சரியா பாக்கியாதிபதி வீட்டுக்கும் விரையாதிபதி வீட்டுக்கு தான் சனி பகவான் வராரு. அவருடைய செயல்பாடு எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கும். வர வேண்டிய பாக்கி கொஞ்சம் தாமதமாகும், விரயம் அதிகமாக இருக்கும். விரைய சனியாக தான் வராரு. அதனால் நீங்கள் ரொம்ப நினச்சி கவலைப்பட வேண்டாம். அந்த காலகட்டத்தில் குருவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சனி பகவான் வந்து தன் நிலைப்பாடை மாற்றிக்கிடுவார். அவர் முதல் குரு சாரத்தில் தான் போகிறாரு. அது ஒரு யோகம் இருக்குங்க. குரு சாரத்தில் வர 27/12/2024 குரு சாரத்துக்கு போகிறாரு. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகிறாரு. ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது வந்து அந்த யோகம் வந்து நல்ல யோகம். சச மகா புருஷ யோகம். சரியா சச யோகங்கிறது சனி பகவானால் உண்டாக்குற யோகம். அது மகா புருஷன் குருவுடைய நட்சத்திரத்தை போகிறதுனால சச மகா புருஷ யோகம். புருஷ கிரகங்கள் 3 மகா புருஷ கிரகங்கள், சூரியன், செவ்வாய், குரு. இந்த 3 கிரகங்களுமே மகா புருஷ யோகங்கள், மகா புருஷ கிரகங்கள். இந்த 3 கிரகங்களுமே வந்து மேசராசிக்கு வேண்டிய கிரகங்கள். சூரியன் 5 கூடையவன், செவ்வாய் ராசிநாதன், குரு வந்து பாக்கியாதிபதி. ஸோ சனி பகவான் வந்து இப்போ பாக்கியாதிபதி குரு சாரத்தில் போகிறாரு, கும்பத்தில் போகிறாரு வருகிற 27ஆம் தேதி டிசம்பர் 27 இருந்து. ஸோ அந்த தசா மகா புருஷ யோகமும் மேசராசி கிட்டும். ஏன்னா 11ஆம் இடத்துல நடக்குது. அருமையான அமைப்பு. 11ஆம் இடம்னா என்ன, சனி பகவானுடைய கெடுபார்வை குறையும். அவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஏறினோடனே உங்கள் ராசிக்கு 9, 12 கூட நட்சத்திரத்தில் 10, 11 கூட ஏறுறது அருமையான அமைப்பு. இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னா, தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் முழுமையாக இருக்கும். அதுபோக தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலுமே லாபம் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு வெளிமாநில தொடர்பு நல்லா இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ காம்பினேஷன் எப்படி சார் வரும் அப்படி பார்த்தோம்னா, 9, 10, 11, 12 9, 10, 11 கூடையவன் 9, 11, 12 கூடையவன் சாரத்தில் ஏறுறாரு. அருமையான அமைப்பு. சரியா சார், இது சிறப்பாக மேசராசிக்கு பார்க்கப்படுகிறது. என்ன 9, 10, 11 நல்ல இடங்கள் தான். 12ஆம் இடம் அலைச்சல் விரயம், சுப செலவு இருக்கும், சுப விரயம் இருக்கும். அலைஞ்சாலும் சந்தோஷமாக இருப்பீங்க. சரியா ஆடி பாடினாலும் அலுப்பு தெரியாதுன்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆட்டம் பட்டத்தில் தான் இருப்பீங்க. ஆனால் டைட்னஸ் இல்லாமல் இருப்பீங்க. நல்லா இருக்கும். பெரிய பெரிய வியாபாரம் பண்ணுறவங்க, ஏற்றுமதி இறக்குமதியில் இருப்பவங்க, வெளிநாட்டுக்கு போகிறவங்க, குரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். பெரிய ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனி குருசாரத்தில் போகிறாரு. சனி பகவான் 10 கூடியவன் கர்மஸ்தானாதிபதி, தர்ம கர்மாதிபதியில் போகிறாரு. தர்ம கர்மாதிபதி யோகமும் கிடைக்குது. பலசரப்பட்ட யோகம் வருதுங்க மேசராசிக்கு. நான் சொல்ல வந்துகிட்டே இருப்பாருங்க. இதோட 5 யோகம் சொல்லிட்டேன் நான். சரியா ஸோ தர்ம கர்மாதிபதி யோகமும் கொடுக்குறதுனால உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வருடம் 2025 ஜூன் வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரம் தான் போகிறாரு. ஸோ உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய இருக்கும். அடுத்தடுத்து நடக்கும். சரியா நேர்களே, சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. நன்றாகவும் இருக்குது. இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கிறது. மேசராசி சுற்றி நல்ல காரியங்கள் நடக்கும். ஓகே, சூரியனை முன்னிட்டு தான் அந்த யோகத்தை ஆரம்பித்தேன். சூரியன் நிலைப்பாடு இப்போ நான் சொல்கிறேன். சூரியன் இப்போதைக்கு 9ஆம் இடத்துல, அடுத்து 10, 11ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு தான். உங்களுக்கு பங்குனி மாதம் வரைக்கும் யோக பலன்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து ஜனன ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போயிருக்கக்கூடாது, சனி பகவான் கெட்டு போயிருக்கக்கூடாது, சுக்கிரன் கெட்டு போயிருக்கக்கூடாது. இந்த 3 கிரகங்களும் கெட்டு போகாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. அடுத்து வருகின்ற 3 மாதத்துக்கு மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும்.
சனி பகவான் வந்து சிறப்பாக இருக்கணும், நீசமாகக்கூடாது. மேசத்தில் உங்கள் ராசியிலே அவர் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலுமே நீச பங்கு அடைஞ்சிருக்கணும். அதுபோக சனி பகவான் ராகு தொடர்பில் இருக்கக்கூடாது, கேது கூட இருக்கலாம். சனி பகவான் செவ்வாய் கூட சேரக்கூடாது, சனி செவ்வாய் இருக்கக்கூடாது, செவ்வாய் பார்வையோட சனி இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தாருன்னா சனி பகவான் வந்து வாரி வழங்குவார், உங்களுக்கு பலன்களை யோகா பலன்களை வாரி வழங்குவார். சூரியனும் கெட்டு போகக்கூடாது. சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 3, 6, 9, 10, 11 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. நீங்கள் பிறக்கும்போது சூரியன் 3, 6, 9, 10, 11 இருக்கணும். அப்படின்னா மிதுனத்தில் இருக்கணும், கண்ணியில் இருக்கணும், தனுசில் இருக்கணும், மகரத்தில் இருக்கணும், கும்பத்தில் இருக்கணும். இந்த இடத்துல இருந்தாலும் சூரியன் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அதை எப்படி சார் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஆனி மாதம் பிறந்திருக்கலாம், இல்லைன்னா புரட்டாசி மாதம் பிறந்திருக்கலாம், இல்லை மார்கழி மாதம், இல்லைன்னா தை மாதம், இல்லைன்னா மாசி மாதம். இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனோட அங்களிப்பு மேசராசி கிடைக்கும். ஏன்னா அவர் வந்து ராசிக்கும் வந்து பஞ்சமாதிபதி தான், சரியா? நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக கூடுதலாக நீங்கள் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. மீன லக்கணத்துக்கு கூட அவர் வந்து 6 கூடையனும் வருவார். இருந்தாலும் வந்து லக்கணாதிபதிக்கு வந்து அவர் வந்து நண்பர் வருவார். இப்போ நான் லக்கணத்தை பற்றி சொல்கிறேன். ஏன்னா மேச ராசிலையும் பலதரப்பட்ட லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, அதுவும் ரொம்ப முக்கியம்தான். அதனால் மேச ராசியில் நான் சொன்ன இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனோட அங்களிப்பு நிறையா இருக்கும். ஸோ லக்கணத்துக்கும் சாதகமாக இருந்து ராசிக்கும் சாதகமாக இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேர்களே? நல்ல பலன்களை சிறப்பாக கொடுப்பாரு. அதுபோக சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார். சந்திரன் 4 கூடியவன் உங்கள் ராசியில் தான் இருப்பார், மாற மாட்டார். சந்திரனுக்கு கேந்திரத்தில் சூரியன் வந்தாலும் நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. சரியா? அது வந்து ஓரளவுக்கு சந்திரனை வலுப்படுத்துவார். அப்படி பார்த்தோம்னா நீங்கள் எந்தெந்த மாதத்தில் பிறந்திருக்கணும்னா ஆடி மாதத்தில் பிறந்திருக்கலாம், ஐப்பசி மாதத்தில் பிறந்திருக்கலாம், தை மாதத்தில் பிறந்திருக்கலாம். இந்த 3 மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. எக்காரம் முன்னிட்டும் நீங்கள் வந்து சித்திரை மாதம் பெறக்கூடாது. சித்திரை மாதத்தில் பிறந்தீங்கன்னா சூரியன் உச்சம் அடைவார், ஆனால் அவர் வந்து சந்திரன் கூட சேருவார். சரியா? அமாவாசை டைப்பில் போயிடும். அதனால் அமாவாசையை மறந்துடுவோம், நம்ம அமாவாசை தேவையில்லை. ஸோ சந்திரன் ராசியில் இருக்கிறவங்க, சந்திரன்னா மேசராசினா சந்திரன் இருக்கிறாருன்னு அர்த்தம். சந்திரனுக்கு சூரியன் வந்து கேந்திரத்திலே இருக்கலாம், இல்லைனா வந்து நான் சொன்ன அமைப்பிலே இருக்கலாம். 3, 6, 9, 10, 11 இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு நல்ல விதமாக இருக்கிறார் சூரியன். அரசாங்க தொடர்பு நல்லாயிருக்கும், அரசியல்வாதிகள் நல்லாயிருக்கும், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் படித்தவங்க, அந்த சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, காற்றாலை மின்சாரம் வேலை பார்க்குறவங்க, அனல் மின்சாரம், அப்புறம் அணு மின்சாரம், நிறைய சொல்லிட்டே போகலாம். சரியா? கூடங்குளம், கல்பாக்கம், இப்படி நிறைய இடத்துல அந்த இது இருக்குது, ஆட்டம் பவர் ஸ்டேஷன், அது மாதிரி நீர் மின்சாரம் எடுக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஹோட்டலில் எந்த ஹோட்டல் சார்னா இந்த பரோட்டா ஈவினிங் ஸ்டால் வச்சுருக்கிறாங்களா, பரோட்டா சப்பாத்தி, இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக பேக்கரி வச்சுருக்கிறவங்க, பிஸ்கட் கடை வச்சுருக்கிறவங்க, ஸ்டால் வச்சுருக்கிறவங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. டீ ஷாப், காஃபி ஷாப், நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிக சிறப்பாக இருக்கிறது. விவசாயம் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியன் ஒரு விவசாயத்தை குறிக்கிற கிரகம் தான். விவசாயம் பண்ணுறவங்க, தோட்டம் வச்சுருக்கிறவங்க, மரம் வளர்க்குறவங்க, மரத்தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சூரியனோட நடக்கிறவங்க நல்லாயிருக்கும். அந்த வேலையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு பலன்கள் கொடுப்பாரு. சரியா நேர்களே? அந்த பலன்களை வந்து சிறப்பாக கொடுப்பாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சூரியன் ஒரு ஆத்மகாரகன், பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர். அவர் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ மேச ராசியில் நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் வந்து நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஏன்னா பஞ்சமாதிபதி, அவருடைய தசை வருதோ இல்லையோ சொல்ல முடியாது. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் வரும். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வயசில் வரும். பிறக்கும்போதே அந்த சூரிய தசையில் தான் பிறப்பீங்க. மற்றவங்களுக்குலாம் வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி, வயசான காலத்தில் தான் வரும். பரணி நட்சத்திரத்துக்குலாம் வரதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா நீங்கள் சுக்கர நட்சத்திரம் தான் பிறப்பீங்க, சூரிய தசை வராது. ஸோ மற்ற திசையில் சூரிய புத்தி வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. உங்களுக்கு வந்து ராகு திசையில் சூரிய புத்தி இந்த %, இப்போ ராகுக்கு கேந்திரமாக தான் இருக்கிறாரு. கோச்சாரத்தில் ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறனால இப்போ ராகு திசை சூரிய புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சனி திசை சூரிய புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக வந்து புதன் திசை சூரிய புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கேது திசை வரப்போது கிடையாது, அசுவினி நட்சத்திரத்துக்கு வந்துட்டு போயிடும். அதனால் இது மாதிரி புத்தியில் வந்து சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ ஒரு கிரகம் வந்து தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும்னா கோச்சாரத்தில் நல்ல நம்மளை வந்துச்சுன்னா சிறப்பான பலன்கள்லாம் கொடுக்கும். ஸோ கால்குலேஷன் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மேச ராசிக்கு வந்து சுற்றி இருக்கிற கிரக அமைப்பு இன்றைக்கி பஞ்சாங்கத்தில் பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது. சரியா நேர்களே? புதன், சூரியன், சுக்கிரன், சனி பகவான் இவங்க எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. ராகு கேதுகளும் மறைமுகம் நல்ல பலன்கள் கொடுக்குறாங்க. அந்த கிளர் யோகம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த யோகத்தின்படி ராகு கேதுகள் நல்ல பலன் தான் கொடுக்குறாங்க. அதுபடி பார்த்தோம்னா 12ஆம் இடம் வலுப்படுறது, வெளிநாட்டு தொடர்பு நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டு போகிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. படுத்து நல்லா தூங்குவீங்க, அலைச்சல் இல்லாமல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலுமே நல்லா நைட்டில் தூக்கம் வரும். உத்தியோகத்து பருவங்களும் சிறப்பு இருக்கும். உத்தியோகத்தில் எந்த எதிர்ப்பும் இருக்காது. உத்தியோகத்தை சிவனேன்னு பார்ப்பீங்க. அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ நான் சொன்ன இந்த 5 தரப்பட்ட யோகங்களும் மேசராசிக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குது. இந்த யோகத்தை வந்து 5 தரப்பட்ட யோகத்துக்கு வந்து பஞ்சம யோகம்னு சொல்லிக்கலாம். சரியா? ஆனால் பஞ்சம யோகம்ங்கிறது அந்த யோகங்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் தான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு யோகத்தை வந்து நம்ம தம்மையில் போட முடியாது. நான் இந்த தம்மையிலுக்கு வந்து பஞ்சம யோகம்னா போடுறேன் நான். சரியா? பஞ்சம யோகம் மேசராசிக்கு வந்து பஞ்சம யோகம் வந்து நல்ல ஒரு பல புதுமைகள்லாம் செய்யுது. நல்ல ஒரு
பலன்களையும் கொடுக்கறது, யோக பலன்களை கொடுக்கறது. 5 தரப்பட்ட யோகங்கள் ராசிக்கு இருக்குது. இன்னும் நிறைய யோகங்களை பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து கிரகங்களுடைய சேர்க்கை, பார்வைகள் இதுதான் யோகங்களை கன்வெர்ட் ஆகுது. நிறைய ஜோதிடர்கள் இதை சரியாக பார்க்குறது இல்லை. நான் பெருமைக்காக சொல்லலை, நானும் 1 2 விட்டுருக்கலாம். பட் என்னோடய அப்சர்வேஷனில் அப்படியே ரீட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் தினமும் வீடியோ போடுறேன், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது அந்த அப்சர்வேஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது சில தகவல் நமக்கு வரும். அதை வச்சு நான் சில யோகங்களை சொல்கிறேன். அந்த யோகத்துக்கு உண்டான பலன்களையும் சொல்கிறேன். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நீங்கள் நினைப்பீங்க எல்லாமே நல்லா இருந்தால் நான் ஏன் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுவும் உண்மை தான். ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குது, இவர் நல்லா தான் ஏன் சொல்லிட்டு இருக்கிறாரு, இப்போ வரைக்கும் நல்லா தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆனால் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். சரியா? இப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, இருந்தாலும் நீசவக்கர் இருந்திருக்கிறாரு, ஓரளவு பரவாயில்ல. குடும்பத்தில் கொஞ்சம் இணக்கமாக இருப்பீங்க. தயார் விஷயத்தில் சில பிரச்சனை இருந்தாலும் அது மாற்றத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும். ஓரளவு நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. அதுபோல் 4 கூடையவன் வந்து 25ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. யார்? சந்திரன். 25ஆம் தேதிக்கு மேலே, டிசம்பர் 25க்கு மேலே சந்திரன் வந்து தேய்பிரி சந்திரனை போகிறதுனால தாயார் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் செலவுகள் வரும். அதுபோல் நிலம், வீடு, மனை சம்மந்தப்பட்டவங்களும் கவனமாக இருக்கணும். அதில் சில அலைச்சல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனை போகிறாரு. ஏன்னா சுகஸ்தானாதிபதி வந்து அமாவாசை சந்திரனை போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படாது. இருந்த போதிலும் அவர் புதன் கூட சேருவார். 28 29 டிசம்பர் 28 29 புதன் கூட சேர்ந்து குரு பார்வைக்கு வருது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேரில் சந்திரன் வந்து புதன் கூட சேரலாம், நல்லாயிருக்கும். அவர் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலுமே புதன் கூட சேர்ந்து குரு பார்வைக்கு பிறந்தனால கெடுபலன்கள் ரொம்ப கொஞ்சம் குறைப்பார். ராசிக்கு வந்து அவர் 8ஆம் இடத்துல இருப்பார். அன்றைக்கி வந்து சந்திராஷ்டம் வரும் உங்களுக்கு. சந்திராஷ்டம் வந்து உங்களுக்கு 28 29 30 இந்த காலகட்டத்தில் வரலாம். அன்றைக்கி வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? இந்த வருட கடைசியில் சந்திராஷ்டம் வருது உங்களுக்கு. ஆமாம், 31ஆம் தேதி கார்த்திகை ரோகிணிலாம் சந்திராஷ்டம் வருது. 29 30 31 இந்த டேட்டில் வரும். கவனமாக இருங்க. சந்திராஷ்டம் அன்றைக்கி எந்த வேலையும் செய்ய வேண்டாம். முக்கியமான வேலையெல்லாம் தவிர்த்துருங்க. எப்பயும் போல் ருட்டீனாக இருங்க. புதுசாக எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். அப்படி சார் தவிர்க்க முடியல சார், நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜனனஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க. தசாபுத்தியை பார்த்துக்கோங்க. தசாபுத்தி அந்தரத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நிலைப்பாடை மாற்றிக்கோங்க. இருந்த போதிலும் விநாயகர் பெருமானை கும்பிட்டுக்கோங்க. சந்திராஷ்டம் அன்னைக்கு சில காரியங்கள் புதுசாக செய்கிறதா விநாயகர் பெருமானை கும்பிட்டுட்டு அவருக்கு ஒரு விடையிலையை போட்டுட்டு அந்த காரியத்தை ஆரம்பிங்க. அதில் வெற்றி உண்டாகும். அதனால் மேச ராசிக்கு வந்து 100க்கு ஒரு 80% இப்போதைக்கு நல்லா இருக்குது. சரியா? 8% நல்லா இருக்குது. இப்படி பலன்கள் போகும். புத்தாண்டு பலன்கள் நான் புத்தாண்டு பலன்கள் போடுறது இல்லை. எதுக்குன்னா அதில் நமக்கு வந்து அபிப்பிராயம் கிடையாது. புத்தாண்டுங்கிறது வந்து நம்ம இந்து மதத்துக்கு கிடையாது. குறிப்பாக சைவ வைஷ்ணவம் நம்ம எல்லாருமே இது 2 நம்பி தான் இருக்கிறோம். இந்து மதத்தில் நிறைய இந்து மதங்கிறது பெரிய கடல். இந்து மதத்தை பற்றி பேச முடியாது. இந்து மதங்கிறது வந்து பெரிய டாப்பிக்கு. அதில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சைவ வைஷ்ணவம் தான். சிவ வழிபாடு, பெருமாள் வழிபாடு. சிவ வழிபாட்டிலே நிறைய வழிபாடு உட்பிரிவுகள் நிறைய இருக்குது. சக்தி, விநாயகர், கௌமாரம், முருக வழிபாடு இப்படி நிறைய போகும். காவல் தெய்வங்களை வச்சு கும்பிட்றது இப்படி நிறையா போகும். வைஷ்ணவ வழிபாடு நிறையா இருக்குது. வடகலை, தென்கலை இப்படின்னு போகும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து முக்கியமாக வந்து சித்திரை வருஷப்பிறப்பு, தமிழ் புத்தாண்டு அது முக்கியம். தைப்பொங்கல் முக்கியம். இது 2 தான் வந்து சூரியனை மையப்படுத்தி கொண்டாடுற விசேஷ தினங்கள். ஏன்னா சூரியன் தான் பிரபஞ்சத்துக்கு ஒளியை தர்றவன். மேசராசியில் ஒளிமயம் உச்சமடைகிறவர். உங்கள் ராசியில் உச்சமடைகிறவர் சூரியன் தான். பிரபஞ்சத்துக்கு ஒளியை தர்றவர். அவர் வந்து எல்லாமே ஆரம்பிக்குது. சரியா நேரில் சூரியன் இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே இல்லை. ஒரு மனிதனுக்கு உடம்புல உஷ்ணம் இல்லைன்னா உயிர் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த உஷ்ணத்துக்குரிய சூரியன் வந்து தைப்பொங்கல் திருநாளில் வந்து மகர ராசியில் உங்கள் ராசி 10ஆம் இடத்துல உத்தராயணத்தை நோக்கி போவார். சூரியனுக்கு 2 விதமான பயணம் இருக்குது, உத்தராயணம், தாட்சாயணம். ஸோ ஒரு உத்தராயணத்தை நோக்கி போகிற காலம் வந்து நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர் உங்கள் ராசியை நோக்கி வருவார். உங்கள் ராசியில் உச்சமடைகிற நோக்கி வருவார். நல்ல விதமான பலன்களை கொடுப்பார். இப்போ வந்து சூரியன் இருப்பார். மார்கழி மாதம் ராசி 9ஆம் இடத்துலேருந்து அடுத்த 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா அருமையான பலன்களை கொடுப்பார் மேச ராசிக்கு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. வெள்ளைக்காரனாக பூத்தப்பட்டது. வெள்ளைக்காரன் நம்மகிட்ட 200 வருஷம் ஆண்டுட்டு போனால் அவன் போகும்போது இந்த புத்தாண்டை பற்றி, நியூ இயரை பற்றி சில கருத்துக்களை சொல்லிட்டு போயிட்டான். அந்த வழிபாடு ஆகிப்போச்சு. நம்ம சைவ வைஷ்ணவ மதங்களுக்கு புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டுங்கிறது வந்து முக்கியமான விஷயமே கிடையாது. நியூ இயர்னு சொல்லலாம், புத்தாண்டுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா புத்தாண்டுங்கிறது நமக்கு தமிழ் புத்தாண்டு தான். ஒரு சைவனாவோ வைஷ்ணவோ பிறந்தவனுக்கு வந்து தமிழ் புத்தாண்டு தான் ரொம்ப முக்கியம். சித்திரை 1 ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து தைப்பொங்கல். அது வந்து நம்ம இனத்துக்கு, தமிழ் இடத்துக்கு வந்து ஒரு சிறப்பை கொண்டாடுகிற நாள். தமிழர் திருநாள். அதுபோக சூரியன் வந்து உத்தராயணத்தை நோக்கி போகிற நாள். தை மாதம் நிறைய சிறப்புகள் நடக்கும். மண்ணுக்கு உள்ள நாள். விவசாயம் முடிஞ்சு விவசாய சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வீடு வந்து சேரும். மகரம் ஒரு நிலராசி. சனிபவனுடைய ஆட்சி வீடு. தொழிற்காரகன், கர்மகாரகன் சனிபவனோட ஆட்சி வீடு. அங்கே தொழிற்காரகன் சூரியன் வருவது மிகச்சிறப்பு. அதாவது தன்னுடைய பகை வீட்டுக்கே வராரு. யார்? சூரியன் வருவார் தை மாதம். அது வந்து சனிபவனோட வீடு தான். அங்கே சூரியன் வருவார். எதிரி வீட்டுக்கே வந்து உட்காருவார்.
அவர் மகன் தான் சூரியனோட மகன் தான் சனி பகவான். அவர் வீட்டுக்கு அவர் வர்றது வந்து ஒரு சால சிறந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிலிருந்து அவருடைய நிலைப்பாடு மாறும். வடக்கு நோக்கி பயன் பண்ணுவார். நல்ல ஒரு உத்வேகத்தோட சூரியன் போவார். ஸோ தை மாதத்திலிருந்து ஆடி மாதத்தில் வரை பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா, தை டு ஆணி இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனோட கடாட்சியம் முழுமையாக கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே இருக்குங்க. ஜாதகத்தை உள்ளே போய் பார்த்தோம்னா நிறைய பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஆரோகண கதி அவரோகண கதின்னு இருக்குது. அந்த கிரகங்களுடைய வரிசைப்படி ஏறுமுகம் இறங்குமுகம், அதில் ஏறுமுகத்தில் உள்ள கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாதகர் நல்லா இருப்பார். பிரச்சனைகள் வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. தசாபுத்திகளுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும். ஆனால் வாழ்க்கையில் தோற்று போயிட மாட்டாங்க. பிறந்த பலனை அலமிச்சுருவாங்க. சரியா, இப்போ நீங்கள் மேசராசியில் பிறந்திருக்கிறீங்க. சூரியன் மகரத்திலிருந்து மிதுனம் வரைக்கும் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, மகரம் டு மிதுனம் உங்கள் ராசியில் புதன் சூரியன் இருக்கிறாரா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதே மாதிரி புதன் சூரியனுக்கு அடுத்து புதன் மேசத்தில் நீசபங்கம் அடைஞ்சு வெளியே வருவார். அவர் வந்து எங்கே இருக்கணும்னா மிதுனத்திலிருந்து கன்னி வரைக்கும் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சரியா, மிதுனத்திலிருந்து கன்னி வரைக்கும் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஏன்னா அவர் வந்து உச்சவட்ட நோக்கி போவார். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே பலன்கள் இருக்குது. செவ்வாய் வந்து துலாமில் இருந்திருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. துலாம், விருச்சிகம், தனுசு, மகரத்தில் இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பாரு உங்கள் ராசியில். ஸோ ஒவ்வொரு கிரகங்களுக்குமே சில குறிப்பிட்ட வீடுகள் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். சூரியன் மகரம், கும்பம், மீனம் இந்த 3 வீட்டில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. புதன் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த வீட்டில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சூரியன் மேசத்துலேயே இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விதத்தில் மாறுபடும். ஓகே, அடுத்து செவ்வாய் வந்து எங்கே சார் இருக்கலாம்? துலாம், விருச்சிகம், தனுசு, மகரத்தில் இருக்கலாம். அடுத்து வந்து மேசத்துலேயும் இருக்கலாம், மூலத்திரிகோண ஆட்சி வீட்லேயே இருக்கலாம். அடுத்து சந்திரன் வந்து மகர, கும்பம், மீன, மேசம் இந்த வீட்டில் இருக்கலாம். இந்த ராசியில் பிறந்தவங்களும் நல்லாயிருக்கும். அதுக்காக மற்ற ராசியில் பிறந்தவங்களும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சந்திரன் வந்து உச்ச வீடு வந்து ரிஷபம் தான். அவர் வந்து அந்த மகரத்துலேருந்து அப்படி வரும்போது தான் உச்ச வீட்டை நோக்கி போவார். அவருடைய அந்த இது பொலிவு இருக்கும். சரியா, ஏன்னா விருச்சிகத்தில் நீசமாயிருவார். தனுசில் வந்து அதுக்கடுத்த நிலையில் தான் இருப்பார். ஸோ மகரத்தில் வரும்போது தான் ரெஃபரன்ஸ் ஆவார். ஏன்னா மகரத்தில் அவர் பிடிச்ச நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்குது. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் அந்த 3 நட்சத்திரத்தை தாண்டி வரும்போது அவர் நல்ல பலன்களை வந்துடுவார். எப்பவுமே ஒரு கிரகம் வந்து தனக்கு பிடித்த நட்சத்திர சாரத்தை கிராஸ் பண்ணி வரும்போது நல்ல பலன்கள் கொடுக்கும். இப்படி நிறைய பேசிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் நிறைய இருக்குது. சரியா, நேரில் நிறைய இருக்குது. கடல் மாதிரி அல்ல வந்துக்கிட்டே தான் இருக்கும். எதுக்கு சரி இந்த டாப்பிக்கை நான் கொஞ்சம் ஆரம்பிச்சதுனால உங்களை சொல்லி முடிக்கிறேன். சந்திரனுக்கு வந்து மகரத்திலிருந்து அவர் வந்து மேச வரைக்கும் ரிஷப வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ இந்த மகர ராசி இந்த ராசியில் பிறந்தவங்க நல்லாயிருக்கும். மகரம், கும்ப, மீனம், மேச, ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் இருக்குது. குருவுக்கு எப்பங்க சார் அப்படின்னா, குரு வந்து மீன ராசியிலேருந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா அவர் மகரத்தில் நீசம் அடைஞ்சிருவார், தான் ஆட்சி வீட்டுக்கு வருவார். மீனத்துக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஆகி அவர் வருவார். மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 5 வீட்டிலே வந்து குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அந்த வீட்டில் இருக்கும் குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, சிம்மத்தில் இருந்தாலும் அதிநட்பு ஆவார். இருந்தாலும் அவர் வந்து நீச வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருக்கிறனாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா உச்ச வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருக்கிறார். கடகத்துக்கு அடுத்து அவர் வந்து சிம்மத்தில் இருக்கிற வரைக்கும் நல்ல பலன் கொடுப்பார். கன்னிக்கு வந்துட்டாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். துலாமில் கெட்டு போயிடுவார். விருச்சிகத்தில் சுமாராக தான் இருப்பார். தனுசில் அவர் வந்து மூலத்திருவன் ஆட்சி போட்டு இருந்தாலுமே அவர் வந்து அடுத்த வீடு நீச வீட்டுக்கு போயிடுவார். ஸோ இப்படி ஒவ்வொரு வீடுமே கிரகங்களுக்கு வந்து சில இடங்கள் இருக்குது. ஸ்தான பலன் ஒரு இருந்தாலுமே அந்த கிரகங்கள் ஆரோகண கதியில் இருக்கா அவரோகண கதியில் இருக்கான்னு பார்க்கணும். ஏறு முகத்தில் இருக்கா இறங்கு முகத்தில் இருக்கா பார்க்கணும். அந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அதோடைய இயல்பு நிலை இருக்கும். ஓகே நேர்களே, இப்போ சூரியனுக்காக இது மற்ற எல்லா கிரகத்தையும் சொல்லிட்டேன். கொஞ்சம் கூடுதலாக தான் சொல்லியிருக்கிறேன். சில பேருக்கு போர் அடிக்கலாம், என்னடா நம்ம சொல்லிட்டு இருக்கிறேன்னு. உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னா மேசராசியில் பிறந்தீங்கன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, 9 கிரகங்களில் ஒரு 4 கிரகம் நல்லா இருக்குது, இந்த ஆரோகண கதியில் இருக்குது, ஏறுமுகத்தில் இருக்குன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதுதான் சூட்சுமம். சரியா, அவங்களாம் ஜோசியர்கிட்டே போக மாட்டாங்க. எப்போ இந்த பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தில் வந்து அந்த யோகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கிரகங்கள் வந்து இயல்பு நிலையில் அந்த ஆரோகண கதியில் ஏறு வரிசையில் இருக்கணும். என்றைக்கும் சொல்லுவாங்களே, ஒரு மனுஷனுக்கு ஏறுமுகம் இறங்குமுகமாங்க சொல்லுவாங்க. இந்த பிள்ளை பிறந்துச்சுப்பா, எனக்கு இந்த 3வது பொண்ணு பிறந்துச்சு, நல்ல ஏறுமுகத்தில் இருக்கிறேன், 3வது பொண்ணு பிறந்ததுலேருந்து நல்ல ஏறுமுகம் தான்ப்பா, நல்லா இருக்குப்பா அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த வார்த்தை வரும். அந்த குழந்தை பிறந்த யோகமும் சரி, அவர் வாழ்க்கையில் சில அவருக்கு இருக்கிற அதிர்ஷ்டமும் சரி, சில அமைப்புகள் கொடுக்கும். அதை ஏறுமுகம்னு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ ஒரு மனித வாழ்க்கைக்கு வந்து ஏறுமுகங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா, முருகப்பெருமானுக்கு 6 முகம், மனித வாழ்க்கைக்கு ஏறுமுகம் இருக்கணும். இறங்கு முகம் வந்து தேவையில்லை. சரியா, இறங்கு முகம்ங்கிறது வந்து என்ன, எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிட்டு போகிறது தான். கிரகங்கள் ஆரோகண கதியில் இருந்துச்சுன்னா ராசி கட்டத்தில் அந்த மனித வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த இதை ஒரு சுற்றுனேன் நான். இப்போ அந்த அமைப்பு இருக்குது. இப்போ வந்து கிரகங்கள் வந்து ஏறுமுகத்தில் இருக்கிற கிரகங்கள் அப்படி யாரும் பார்த்தோம்னா சூரியன் இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து ஏறுமுகத்தில் இருக்கிறாங்க. அடுத்து வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து
செவ்வாய் வந்து நீச வீட்டில் தான் இருக்கிறாரு, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு இருக்கிறாரு. குரு வந்து அடுத்து வந்து கடகராசத்தை உச்சத்தை வைக்க போகிறாரு. ஸோ சூரியன், சுக்கிரன், குரு இந்த 3 கிரகங்களும் வந்து இப்போதைக்கு ஏறுமுகத்தில் இருக்குது. பொதுவாக எல்லா ராசிக்குமே சரியா. அதில் வந்து சூரியன், சுக்கிரன், குரு 3 பேருமே வந்து மேச ராசிக்கு வேண்டிய கிரகங்கள். இதான் ஜோதிடத்தில் எதுவுமே பொய்த்து போகாது. ஜோதிடத்தை நம்ம நல்லா உள்ளே போய் பார்க்க நமக்கு எல்லாமே சாதகமாக வந்துட்டு இருக்கும். குரு 9, 12 கூடியவன், சுக்கிரன் 2, 7 கூடியவன், சூரியன் வந்து பஞ்சமாதிபதி. ஸோ சூரியன், சுக்கிரன், குரு 3 பேருமே இப்போ ஏறுமுகத்தில் இருக்கிறதுனால மேசராசிக்கு நல்லா இருக்குங்க. கணக்கு சரியாக போச்சுங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவன் மேசராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையில கொடுப்பார். அடுத்த நலங்களை வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.